மாவட்டம் கெங்கவெளி அடுத்த தம்மம்பட்டியை சேர்ந்தவர் நடராஜ். வங்கியில் கடன் பெற்று லாரி ஒன்றை வாங்கி சங்ககிரியில் இருந்து இயக்கி வந்தார். சம்பவத்தன்று லாரியை மாற்று ஓட்டுநரிடம் கொடுத்துவிட்டு உறவினரின் சுப நிகழ்ச்சிக்காக சொந்த ஊர் திரும்பியிருந்தார். இதற்கிடையே லாரி மேற்கு வங்க மாநிலம் துர்காபூரில் சரக்கு ஏற்றி திரும்பிய போது சாலை விபத்தில் சிக்கிய இந்த விபத்தில் லாரியின் முன்பகுதி முழுமையாக சேதமடைந்தது. லாரி ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். தகவல் அறிந்து லாரி உரிமையாளரும் ஓட்டுநருமான நடராஜ் அங்கு புறப்பட்டு சென்றார். விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சரக்குடன் சாலையில் நின்று கொண்டிருந்த தனது லாரியை சொந்த ஊருக்கு எப்படி கொண்டு வருவது என்பது தெரியாமல் விழுபிதுங்கி போய் லாரியின் அருகிலேயே படுத்திருந்தார். இந்த நிலையில் லாரியின் பின்பக்கத்தில் மற்றொரு சரக்கு வாகனம் வந்து மோதியது. இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இரண்டாவது முறையாகவும் விபத்தில் சிக்கிய அந்த லாரியை அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு எடுத்து வர வழி தெரியாமல் தவித்த நடராஜ் வாகன் சேவை என்ற வாட்ஸ்அப் குழுவில் தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டு கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அக்கா பையனுக்கு கல்யாணம் இறங்கி டிரைவரை மாற்றி விட்டுட்டு வீட்டில் இருந்த இந்த மாதிரி ஆகி போச்சுங்களா, வண்டி அடிபட்டு டிரைவரும் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு கை காலில் அடிபட்டு அவங்க வண்டியிலேருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். கையில் ஒரு ரூபா காசு இல்லாமல் நடுவழியில் மாட்டிட்டு ரோட்டில் நிற்கிறேங்கண்ணா. இன்னைக்கு எல்லாம் வண்டி லோடு மாற்றி அடிச்சு ஏற்றிடலான்னு சொல்லி பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு பின்னாடியே வந்து வண்டியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்கண்ணா. நான் எப்படி இந்த வண்டியை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்னு வர முடியல, ஒன்றும் தெரியலங்கண்ணா. கண்ணீர் மல்க அவர் வெளியிட்ட வீடியோவை கண்ட வாகன் சேவை குழுவினர் அவருக்கு உதவ முன் வந்தனர். அதன்படி ஒரு நபருக்கு 234 ரூபாய் வீதம் பணம் செலுத்தினால் எளிதாக அவரது லாரியையும் அவரையும் பத்திரமாக தமிழகத்திற்கு மீட்டுக் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று வாகன் சேவை தலைவர் கணேஷ்குமார் தெரிவித்திருந்தார். அதனை ஏற்று அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருந்த லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அடுத்தடுத்து 234 ரூபாய் அனுப்ப தொடங்கினர். 24 மணி நேரத்தில் மொத்தம் 2,12,000 ரூபாய் அளவுக்கு பணம் சேர்ந்தது. இதையடுத்து பணம் அனுப்புவதை நிறுத்த கூறியதோடு உதவிய உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்த கணேஷ்குமார் உடனடியாக தனது குழுவினருடன் இணைந்து மேற்கு வங்கத்தில் தவிக்கும் லாரி ஓட்டுநர் நடராஜுக்கு உதவ தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். லாரியை கிரேன் மூலம் மீட்டு மற்றொரு வாகனம் மூலம் சங்ககிரிக்கு இழுத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெஸ்ட் பெங்காலில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான். அதனால் அவர் ரொம்ப ஒரு உதவி கேட்டு அவங்க சங்கத்துக்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. அந்த சேவை வாட்ஸ்அப் குரூப் அந்த சங்கத்தில் இருந்து அவங்க எல்லாரும் ஒரு 234 ரூபா கொடுத்தா அந்த லாரியை இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 234 ரூபா அந்த குரூப்பில் இருக்கிறவங்க, இந்த லாரி மோட்டர் சங்கத்தில் இருக்கிறவங்க 234 ரூபா டொனேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 பேர், அது ஒரு கணிசமான ஒரு 2,19,000 சம்திங் கலெக்ட் ஆகிருக்கு. அந்த குழுவுடைய தலைவர், லாரி சங்க அந்த குழுவுடைய தலைவர் அதையும் சொல்லியிருக்காரு. இப்போ இது ஒரு நல்ல விஷயந்தான். என்னென்னா இவங்க அந்த லாரியை வேற ஒரு வண்டி வச்சு டோ பண்ணி இங்கே தமிழ்நாட்டுக்கு எடுத்து வராங்களாம். எனக்கு என்ன கேள்வினா, 2,20,000 ரூபா கலெக்ட் ஆகிருக்கு, ஓகே. அதை இன்னொரு வண்டியை வச்சு இந்த ஆக்சிடென்ட் ஆன லாரியை அங்கேருந்து இங்கே இழுத்துட்டு வரதுக்கு, ஏன்னா வெஸ்ட் பெங்கால் கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் பக்கம் வரும். அந்த செலவு அதுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காசை வச்சு லாரியை அங்கேயே ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி ஓட்டிகிட்டே வந்துடலாமே.